வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். நிறைய பேர் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி பேசுகிறாங்க. நான் கூட இந்த வருஷத்தை ஃபினான்ஷியல் ஃப்ரீ நியூ இயர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடன்கள் இல்லாத, கமிட்மெண்ட் இல்லாத ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீயான நியூ இயர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீ நியூ இயருக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நியூ இயருக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியாது. நிதி சுதந்திரம், பண சுதந்திரம், ரெண்டு ஃப்ரீடம் பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம் தொடர்ந்து. ஒன்று நேர சுதந்திரம், டைம் ஃப்ரீடம். இன்னொன்று ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், நிதி சுதந்திரம் அல்லது பண சுதந்திரம். உண்மையான பண சுதந்திரம்னா என்ன? எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்குல்ல, பணத்தை பற்றி கவலையே படாமல், எந்த ஒரு ஜாபும் பண்ணாமல், பிஸ்னஸ்லேயே ஆக்டிவாக இல்லாமல், பேசிவாக எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா, பணம்ன்ற ஒரு விஷயம் ஒரு பொருட்டே அல்ல, பணம் எனக்கு ஒரு சேலஞ்சே இல்லை அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை வாழும்போது அதற்கு அந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். பணம் என்பது உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அல்ல பணமாக நிறைய பணம் இருக்குது, நான் எதை வேணால் என்ஜாய் பண்ணுவேன். இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ரைட்? ஃப்ரீடம் என்பது சுதந்திரம், ஃபினான்ஸ் என்பது பணம், ரைட்? நிதி. இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு பேசுகிறாங்களே, உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். வழக்கம் போல் நான் பேசுகிறத ஹெட்செட் போட்டு கேளுங்க, டைரியை நோட்டை எடுத்து நோட்ஸ் எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ணணும், அதாவது பொருளாதார சுதந்திரம், நிதி சுதந்திரத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 5 ஸ்டேஜ் இருக்குது. 5வது ஸ்டேஜ் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். முதல் ஸ்டேஜ் என்னன்னு பார்ப்போம், சரியா? இது யாராக இருக்குது இந்த ஸ்டேஜில் இருக்கும்? நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1 அப்படின்றது ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ். டிபெண்டன்ஸ்னால் என்ன? யாரையாவது சார்ந்து இருப்பது. இது ரொம்ப 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 குரூஷியலான ஸ்டேஜ். என்ன சொல்கிறது, இதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? இதில் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஜீரோ இன்கமில் இருக்கவங்க இருப்பாங்க. யாராக இருக்கலாம் ஜீரோ இன்கம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறைய பேர் வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகும்போது ஏதாவது சேர்த்து வைக்க முடியுதா? சேவிங்ஸ் இருக்கா? பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த காசை வச்சு ஏதாவது நம்ம சேர்த்து வைக்க முடியுதா? உங்களுக்கு சேமிப்பே இல்லை அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தப்பானது, சரியா இல்லை, நீங்கள் சரி பண்ணிக்கணும் முடியும். அடுத்தது, சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க, ஆனால் அந்த காசு பத்தாது, அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்காகவே கடன் வாங்குவாங்க. இந்த ஜீரோ இன்கம்ன்றது கடன்கார வாழ்க்கைன்னு அப்படின்னு வச்சுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வர்ற காசு அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கும் பத்தாது, ஃபேமிலிக்கும் நம்மளால் செலவு பண்ண முடியாது. அப்போ பிஸ்னஸ்லேருந்து வர்ற காசையோ அல்லது கடனை வாங்கியோ ஃபேமிலி நடத்துகிறவங்க, பிஸ்னஸ் நடத்துகிறவங்க இந்த கேட்டகரி. நான் சொல்கிறது புரியுதா? ஸ்டேஜ் 1 ஜீரோ இன்கம். இதுக்கு பேர் என்ன சொன்னால் டிபெண்டன்சி. ரெண்டாவது என்னென்னா ஃபினான்ஷியல் சால்வன்சி அப்படின்வாங்க. சால்வன்சின்னு என்ன தெரியுமா? இந்த ஸ்டேஜில் நமக்கு நம்மளுடைய வீட்டு செலவுகளுக்கும் பிஸ்னஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கும் பணம் வரும், ஆனால் லோன் இருக்கும், லோனை கட்டிக்கிட்டு இருப்போம். அதாவது கடன்கார மனநிலை. ஃபஸ்ட்டு சுத்தமாக ஜீரோ இன்கம்லேருந்து கடனை கட்டுறது. ஆனால் இந்த ஸ்டேஜ் பணம் வரும், கடனை கட்டும். புரியுதா? அது வர்றதும் போகிறதும் சரியாக இருக்கும். அது மாதிரி நம்மளோட சேவிங்ஸ் பெருசாக இருக்காது, நம்மளோட சேவிங்ஸே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்களோட வீட்டு தேவைகளுக்கும் உங்களோட கடனுக்குமே போயிடும். அப்போ இது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்னென்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்வாங்க. ஸ்டெபிலிட்டின்னா என்ன? நமக்கு இதுக்கு போன ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சு? கடன் இருந்தது, பணம் வந்தது, அந்த கடனை அடைச்சோம், நமக்கு ஒன்றுமே மீறலை. இந்த மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், வேலைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் அப்படின்றது உங்களுக்கான எக்ஸ்பென்சஸை ஒரு 6 மாதம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு சேவிங்ஸ் இருக்கும். செலவுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கான செலவையும் பார்த்துட்டு பிஸ்னஸையோ அல்லது வேலையை ரன் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாதம் நீங்கள் அதிகபட்சம் தாங்குவீங்க, வேலைக்கு போகலை, பிஸ்னஸ் பண்ணலைனாலும். இதற்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டிக்கே இவ்வளோ இருக்குது. அடுத்தது ஸ்க்ரூ யுவர் மணின்னுவாங்க. ஸ்க்ரூனா என்ன? இந்த இடத்துல கடனே இல்லாத வாழ்க்கை, 4th ஸ்டேஜ். இப்போ இந்த கடனே இல்லாத வாழ்க்கை, எந்த கடனும் இல்லாத வாழ்க்கை. புரியுதா? முதல்ல கடன் இருந்தது, அதை வாங்கி அடைச்சோம், காசு இல்லை. ரெண்டாவது கடன் இருந்தது, அடைச்சோம், ஆனாலுமே நம்மள்ட்ட சேவிங்ஸ் ஒரு 6 மாதம் தாக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் என்னென்னா கடனே இல்லாத வாழ்க்கை. ஹவுசிங் லோனோ கார் லோனோ இருக்கக்கூடாது. கடனே இல்லாத வாழ்க்கை என்பது சுத்தமாக 1 ரூபா கூட கடன். நிறைய பேர் நினைக்கிறாங்க
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிரெடிட் கார்டு என்பது பணத்தை போட்டு கொடுக்குறான், அதை யூஸ் பண்ணல, ஆனால் கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறோம். நம்மளுடைய ஹோம் கிரெடிட் ஹோம், கடன் வீடு, கடன் கார். புரியுதா? கடன்காரங்களோட கார் தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம வாடகை கார் மாதிரி தான். என்னைக்கு நம்ம ஃபுல்லாக கட்டுறோமோ அன்னைக்கு தான் நம்ம கார். ஆனால் கட்டி முடிக்கும் போது எவ்வளோ வட்டி வந்திருக்கு. ஒரு 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஹோம் அப்ளையன்சஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வட்டி வந்து எவ்வளோ இருக்குது அதை பார்த்து வாங்கும். ஆனால் அப்படியும் இஎம்ஐக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 50% ஆகுது அந்த இஎம்ஐக்கு அந்த அமௌண்ட்டை. இப்போ ஒரு கார் வந்து ஒரு 6 லட்ச ரூபா காருக்கு போகிறீங்கன்னா 50,000 அல்லது 1 லட்ச ரூபாயோட கார் வாங்கவே கூடாது. இஎம்ஐயில் கார் வாங்கவே கூடாது முதல்ல. அப்படி உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருந்தால் ஆர்வ கோளாறில் போயிட்டு டக்குன்னு 10%, 20%, 30% போகவே கூடாது. அட்லீஸ்ட் 50% போகணும். 6 லட்ச ரூபா கார் அப்படின்னா மினிமம் 3,4 லட்ச ரூபாயாவது இருக்கும். அப்போ 3,4 லட்ச ரூபாய் நீங்கள் எடுக்காமல் எதற்காக நீங்கள் ஒரு கார் வாங்கணும்? அப்போ கூட சேவிங்ஸே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா மாதம் மாதம் இஎம்ஐ போகும். இப்போ 2 வீலர்லேருந்து நீங்கள் காருக்கு மைக்ரேட் ஆகுதுன்னா காருக்கான பெட்ரோல் செலவு இருக்குது. மேபி உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வரலாம். புது கார்னா எக்ஸ்பென்சஸ் வராது, யூஸ்டு கார்னா வரும். அப்போ இதெல்லாம் கணக்கு போடணும்ல. புதுசாக ஒரு இஎம்ஐ போகுது, ரைட்டா? ஏற்கனவே நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்க. இப்போ 1 லட்ச ரூபா காருக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், கடன் வந்து எவ்வளோ இருக்கும்? 5,5 லட்ச ரூபா அந்த காருக்கு. ஆனால் அதுக்கு வட்டி எவ்வளோ இருக்கும்? ஒரு 3 லட்சம், ஒரு 2,5 லட்ச ரூபான்னு வச்சிங்க, ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ அது கடனும் இருக்குது, புதுசாக ஒரு இஎம்ஐ வருது. இது வந்து பட்ஜெட்டில் நம்மளை துண்டு விழ வைக்கும். அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் டவுன் பேமெண்ட் அதிகம் கொடுத்து போகணும். இதுதான் லாஜிக், ரைட்? அது வீடாக இருந்தாலும் சரி 10%. ஈவன் சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஹவுசிங் லோனு 1 ரூபா கூட நீங்கள் வந்து இனிஷியல் அமௌண்ட் கட்டாமல் அதற்கான லோன் சிஸ்டம் இருக்குது. 10% கட்டலாம், 20% கட்டலாம், 40% கட்டலாம். இப்போ இது மாதிரிலாம் இவங்களை டெம்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் எதுவுமே இனிஷியல் அமௌண்ட் கட்ட வேணாம், வாங்க அது இஎம்ஐயில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற கம்பெனிஸ் இருக்குது. 10% கட்டுங்க போதும். இப்போ நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா வீடு வாங்குறீங்கன்னா இப்போ எவ்வளோ லட்சம் வாங்கியிருப்பீங்க? அப்போ அவ்வளோவும் வட்டியில் போகும். இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரன் கேட்குறானே, என்னப்பா மெட்ராஸ் வந்து 10 வருஷம் ஆச்சு இன்னும் வீடு வாங்கலையான்றது ஆர்வ கோளாறில் கேட்குறது. கல்யாணம் பண்ணியான்னு கேட்பான், வீடு வாங்கினியான்னு கேட்பான், குழந்தை பிறந்துச்சான்னு கேட்பான். அவன் கேட்டு அவன் ஏதாவது பேசுகிறதுக்கு டாபிக் வேணும், அவன் கேட்குறான். சொல்ல வேண்டியதான், இல்லை பெருமையாக சொல்லுங்கள், வீட்டு வாடகை வீட்டில் தான் பாருங்க, என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்ட வேண்டியதான், நீ ஒரு 50,000 இருந்தால் கூட அப்படின்னு சொல்லு. வீடு வாங்கும்போது கண்டிப்பாக உன்ட்ட கேட்ப மச்சான், நீ ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்து உதவுனா நல்லாயிருக்கும், ஒரு மொட்டை மாடிக்கு ரூஃப் போடுறதுக்கு உன் காசு தான் மச்சான்னு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். கேட்கவே மாட்டான். அடுத்த ரூபா வீடு கட்டினியான்னு கேட்கவே மாட்டான். தேவையில்லாத கேள்வி. என்ன பார்க்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா, பையன் வேலைக்கு போயிட்டானா, இதெல்லாம் எதுக்கு இப்போ கேட்டு என்ன பண்ண போகிற? நீ என்ன வேலை வாங்கி தர போகிற? வேலை வாங்கி தரதுன்னா வேலை வாங்கி தரலாம், சும்மா ஏதாவது கேட்குறது. இவங்களுக்காகலாம் நம்ம பேசவே கூடாது, ரைட்? அப்போ கடனே இல்லாத வாழ்க்கை 4th ஸ்டேஜ். 5வது ஸ்டேஜ் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு இந்த 3rd ஸ்டேஜுக்கும் 4th ஸ்டேஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3rd ஸ்டேஜ்ன்றது சேவிங்ஸு, 4th ஸ்டேஜ்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப முக்கியம். சேவிங்ஸால் வர வருமானம் அட்லீஸ்ட் 6 மாதம் என்னால் ரன் பண்ண முடியும். ஆனால் இந்த 4th ஸ்டேஜ் என்ன தெரியுமா, நாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர்ற காசை வச்சு நம்மளால் இன்னும் நிறையா நாள் ரன் பண்ண முடியும். அந்த 6 மந்த்ன்றது இன்னும் நிறைய நாள் நீடிக்கும், அவ்வளோதான். கடனே இல்லாதன்றதால ப்ரெஷர் கிடையாது. ஹவுசிங் லோன் இல்லை, கார் லோன் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை எப்போ வரும்? 4th ஸ்டேஜில் தான் வரும். அப்போ 4வது ஸ்டேஜை நோக்கி நீங்கள் போகணும். இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் வர்ற பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிச்சு அது ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும்போது தான் அது வந்து ஸ்டேஜ் 4, ரைட்? இப்போ கடைசி ஸ்டேஜ் தான் என்னது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஸ்டேஜ், 5வது ஸ்டேஜ். இங்கே தான் வந்து என்ன சொல்கிறது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து காசு வருது. முன்னாடி சொல்கிறது சேவிங்ஸ்லேருந்து வர்ற காசு. இதில் என்ன மாதிரி இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் போனாலும் கூட, ஏன்னா உங்களுக்கு கடனே இல்லை. 2வது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸே நீங்கள் பார்க்கலனாலும் பணம் வரும், வேலைக்கு போகலனாலும் பணம் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் ஒருத்தன், அதாவது சிம்பிள், 6 மாதம் தாங்குறவன் ஒரு 6 மாதம் ஒருத்தன் தாங்குவான். ஒருத்தன் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தாங்குவான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்பது நீங்கள் சாகிற வரைக்கும் வேலைக்கு போகாமல் பிஸ்னஸ் பண்ணாமல் வர்ற காசு. இந்த மாதிரி இருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஒரு எலன் மாஸ்க் எடுத்துங்க, மார்க் சக்கர்பர்க், யாரை வேணால் எடுத்துங்க, ஜெப் பிசாஸ் எடுத்துங்க. இவங்களாம் இனிமேல் வேலைக்கு போகணும். அவங்க பிஸ்னஸை குவிட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து காசு வராதா? அந்த மாதிரி சொல்கிறேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜியில் தான் வரும். நம்ம எந்த வேலையும் செய்யலைனா கூட பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது போதுமான பணம். ஆனால் இதுக்கு இன்ஃப்ளேஷன் சொன்னேன். பணவீக்கம் வந்து அதிகரிக்கும் போது நம்மளோட, அதாவது இப்போ இன்றைக்கி 1 கிலோ வந்து 100 ரூபான்னு வச்சுப்போம், ஏதாவது ஒரு பொருள். நாளைக்கு என்ன பண்ணணும், 1 கிலோ 1000 ரூபாய் மாறும். ஆனால் உங்களோட இன்கம் வந்து கம்மியாயிடுச்சுன்னா உங்களால் அந்த பொருளை அடாப்ட் பண்ண முடியாது. அப்போ பணவீக்கத்தை பேஸ் பண்ணி தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது. அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா நிறைய பிஸ்னஸை, மொத்தம் 3 வகையான இன்கம் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் இன்கம், நீங்கள் வேலை செஞ்சால் தான் காசு, வேலைக்கு போனால் தான் காசு, பிஸ்னஸ் பண்ணால் தான் காசு. 2வது
பேசிவ் இன்கம்ன்றது ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணால் தானாக வரும். இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் வர வாடகை சரியா, அது ஒரு ரெகுலராக நீங்கள் சாவர வரைக்கும் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு போகும். இது மாதிரி நிறைய பேசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. மூன்றாவது போர்ட்ஃபோலியோ இன்கம். நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோன்றது என்ன, ஒரு கோல்டோ ஷேர்ஸோ ரியல் எஸ்டேட்டோ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட், அதுலேருந்து வர காசு. இப்போ பேசிவ் இன்கம்ன்ற பேசிஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிளான் பண்ணி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணோம். அதில் வர்ற காசும் ஆக்டிவ் இன்கம் காசையும் தூக்கி போர்ட்ஃபோலியோ இன்கம், ஒரு பாண்டு வாங்கலாம், ஷேர்ஸ் வாங்கலாம், கமோடிட்டி, கரன்சி, ஃபாரெக்ஸு, கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, இது மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆக்டிவ் இன்கமே நம்பி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரணும்னா செய்கிற வேலையிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்க்கணும், பார்ட் டைம் வேலை, அல்லது வேலையை இன்னும் அதிக சம்பளம் வர்ற மாதிரி இன்னொரு வேலைக்கு போகணும். ரெண்டாவது, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது எடுத்து பண்ணணும். இல்லை உங்கள் பிஸ்னஸ்லேயே நிறைய ப்ராடக்ட்டை ஆட் பண்ணணும். இது மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கான இன்கம் அதிகமாகும். நாளைக்கு எது வேணால் அச்சுறுத்தல்கள் வரலாம். இப்போ கொரோனா 1, கொரோனா 2 போய் கொரோனா 3 வந்துருச்சு. கொரோனா 30 வந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்மளால் தாங்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணமும் உறவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருக்கும்போது நமக்கு தெரியாது, போன பின்னாடி தான் ஃபீல் பண்ணுவோம். ஃபீல் பண்ணுறதுக்காக நம்ம வரல. நம்மளோட கஷ்டத்தை பார்த்து எவனும் கலங்க போகிறதில்ல, ஆறுதல் கொடுக்க போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்மளோட பரிதாப கதையை கேட்டு பாவம் வச்சு கொட்டு போயிட்டே இருப்பான். 4 பேர்ட்டு 40 பேர்ட்ட போய் சொல்லுவான். அதனால் அந்த பரிதாபம்னா நமக்கு வேணாம், பணம் தான் நமக்கு வேணும். அப்போ பணத்தை பிடிச்சி செலவு பண்ணணும், அதை நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும். என்னோட குரு சொல்லுவாங்க, திங்க் த்ரைஸ்ன்னுவாங்க. 3 தடவை யோசிக்கணும். ஒரு பணத்தை செலவு பண்ணும்போது பண்ணலாமா வேணாமா. பணம் போச்சுன்னா வராது. அதேமாதிரி யாராவது கடன் கேட்டால் இது போனால் பரவாயில்லன்னு தான் கொடுக்கணும். அதுமாதிரி கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி ரிஸ்க் பிஸ்னஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் வீட்டோட அத்தியாவசிய பணத்தை போடவே கூடாது. குழந்தைங்களோட எஜுகேஷன், கல்யாணத்துக்கு வச்சுருக்க செலவு, ரிட்டைர்மெண்ட்டுக்கு வச்சுருக்க காசு, எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வச்சுருக்க காசு, இதை எதுவுமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு தொழிலில் இதனால் பணம் வரும்னு தெரிஞ்சால் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏறுது இறங்குது, ஏன் ஏறுதுன்னு தெரியல, ஏன் இறங்குதுன்னு தெரியல அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் பணமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இது போனால் பரவாயில்ல, கவலை இல்லை, எக்ஸ்ட்ரா சும்மா ஒரு 10,000 வச்சுருக்கேன், 1 லட்சம் வச்சுருக்கேன், போனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி பணத்தை மட்டும் தான் முதலீடு ரிஸ்கில் போடணும். அதை தவிர சேஃபஸ்ட் முதலீடுகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். திரும்ப சொல்கிறேன், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்பது சாத்தியம், எல்லாராலையும் சாத்தியம். அதற்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம கடந்து போகணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கவங்களை பற்றி நான் பேச நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தவன் தான் நான், ஸ்டேஜ் 1ல் இருந்தவன் தான் நான். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னுடைய அதான் சொல்கிறேன், ஒரு ரூபா டீக்கு கூட, என்னோட ஆஃபீஸ் ரெண்ட்டை கூட கட்டுறது கூட என்கிட்ட கடன் வாங்கி தான் கட்டணும். என்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிற 22 பேர், 13 வருடங்களுக்கு முன்பே என்கிட்ட 22 பேர் வேலை செய்ய, 22 பேருக்கும் சம்பளம் வேணும்னா யாராவது வட்டிக்காரன்ட்ட போய் காசு வாங்கிட்டு தான் நான் கொடுப்பேன். கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி என்னென்னலாம் தப்பான வாழ்க்கை வாழ்ந்தனோ அந்த ஸ்டேஜ் 1ல் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், கோல்டன் அவரை ப்ராப்பராக பண்ணுங்கள். பர்சனல் ஃபினான்ஸில் பணத்தை செலவு பண்ணுறதை கம்மி பண்ணி வருமானத்தை அதிகப்படுத்திட்டு சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லையோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா பின்னாடி அது ஒரு மாறும். உங்கள் வாழ்க்கை தரம் மாறணும்னா உங்களோட மைண்டு மாறும். பணத்தை பற்றிய புரிதல், அறிவு, மெச்சூரிட்டி இதெல்லாம் வந்தால் மட்டும்தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு நீங்கள் போக முடியும். இப்பயே சொல்கிறேன், உங்களால் எல்லாம் முடியும். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. See you.